எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது. இந்த கிராமினை குடும்பத்தில் நெல், கோதுமை, சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம், வரகு, திணை, சாமை இவை அனைத்தும் அடங்கும். வரகு, திணை, சாமை, குதிரைவாலி இவை அனைத்தும் அடங்கும். Okay, and all oil seeds. எல்லா விதமான எண்ணெய் வித்துக்களும் இதில் அடங்கும். Excluding soybean and your groundnut. இந்த எண்ணெய் வித்துக்களில் சோயா பீனையும் மணிலா நிலக்கடலையும் எடுத்து விடுங்கள். Because the coating of the groundnut and the soybean is very thin and it is removed during the treatment process and germination is not takes place. So excluding soybean and groundnut. ஏனென்றால் இந்த சோயா பீன்ஸிலும் நிலக்கடலையும் மேலே உள்ள தோல் மிக மெல்லியதாக இருப்பதால் நாம் இப்பொழுது சொல்ல போகின்ற விதை நேர்த்தியை அவற்றிற்கு செய்ய முடியாது. That means during these crops, belong to family or oil seeds, maybe cereals, maybe millets, maybe oil seeds. Which crop you be selected, take the seed of that crop. இந்த கிராமினே குடும்பத்தை சார்ந்த நெல், கோதுமை மற்ற எவற்றையெல்லாம் சொன்னோமோ இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயிர் செய்ய போகின்றீர்கள் என்றால் அவற்றை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது என்பதை நாம் பார்ப்போம். உதாரணத்திற்கு நெல்லாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், ராகி, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை, குதிரைவாலி எல்லா எண்ணெய் வித்துக்கள், சோயா மற்றும் வேர்க்கடலை நீங்களாக. इनमें से जो भी फसल आपको चुनना है उस फसल के ही बीज लेना है जो भी आप चुनेंगे. இப்பொழுது நான் கூறிய இந்த தானியங்களில் எதை நீங்கள் விவசாயம் அல்லது சாகுபடி செய்ய போகின்றீர்களோ அந்த விதையை எவ்வாறு நேர்த்தி செய்வது என்பதை மட்டும் பார்ப்போம். எதை விதைக்க போகின்றீர்களோ அந்த விதைக்கு எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது. Then spread out slightly the selected seeds on the plastic bag or on the cement concrete floor. எந்த விதையை நீங்கள் விதைக்க போகின்றீர்களோ அந்த விதையை எடுத்து சிமெண்ட் தரையில் பரப்பிக் கொள்ளவும். And sprinkle the bijamrutam approximately on the seed by hand. பீஜாமிர்தத்தை கைகளில் எடுத்து இந்த பரப்பிய விதைகளின் மேல் தெளித்துக் கொள்ளவும். Then first mix by hand and then rub the seed by both hands. இவ்வாறு தெளித்த பின்பு இந்த விதைகளை எடுத்து இரு கைகளிலும் எடுத்து நன்றாக தேய்க்கவும். பீஜாமிர்தத்தை விதைகளின் மேல் தெளித்த பிறகு இந்த விதைகளை கைகளில் எடுத்து நன்றாக தேய்க்கவும். The seeds should be rubbed by both hands so that seeds should be irritated. தெளித்த பின்பு பீஜாமிர்தத்தை தெளித்த பின்பு விதைகளை இரு கைகளிலும் எடுத்து நன்றாக தேய்க்க வேண்டும். Then dry the seeds, treated seed in the thin shadow. இவ்வாறு தேய்த்த பின்பு இந்த விதைகளை நிழலில் உலர்த்தவும். நிழலில் உலர்த்துங்கள். Within 1 or 2 hours it will be dried. 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரங்கள் நீங்கள் உலர்த்தினால் போதுமானது. And then the seeds should be utilized for sowing purpose. இவ்வாறு விதை நேர்த்தி செய்த விதைகளை எடுத்து நீங்கள் நேரடியாக விதைக்கலாம். ठीक है सही. Then pulses seed. பருப்பு வகைகள். Green gram, black gram, cowpea, pigeon pea, Bengal gram, house gram, yellow gram, beans, all grams. பருப்பு வகைகளான தட்டைப்பயிர், துவரை, உளுந்து, பாசிப்பயிர், கொள்ளு, பீன்ஸ் போன்ற எல்லா பருப்பு வகைகளை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது. Drumstick and your
Glyceria ella. முருங்கை விதைகள் மற்றும் கிரிசீலியா விதைகளும் இதில் அடங்கும். All dicot seeds belong to Gramini family, especially belong to subfamily Papanaceae. You have to take for seed treatment. எல்லா விதமான இந்த பருப்பு வகைகள் இருவிதை இலை தாவரங்களில் அடங்கும். இவையும் கிராமினே என்ற குடும்பத்தை சாரும். இதை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது, இந்த பருப்பு வகை தானியங்களை எவ்வாறு விதைகளை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது என்பதை பார்ப்போம். Then take the selected crop seeds and split out slightly. எந்த பருப்பு வகை விதைகளை நீங்கள் விதைக்கப் போகின்றீர்களோ அதை எடுத்து சிமெண்ட் தரையில் பரப்பிக் கொள்ளவும். Sprinkle the Bijamrutam approximately on the seed. இந்த விதைகளின் மேல் பீஜாமிர்தத்தை கைகளில் எடுத்து தெளிக்கவும். Approximately. தோராயமாக. You command the mind. Mind will do the message to the hand, and hands will add bilkul what it is required. They will sprinkle. தோராயமான ஒரு பீஜாமிர்த அளவினை கைகளினால் எடுத்து இந்த விதைகளின் மேல் தெளிக்கவும். Don't rub the seed by the hands because the seed coat is very thin. When you rub the seed coat will be removed and there will be no germination. So don't rub the seed by both hands. இந்த விதைகளை நீங்கள் கைகளால் தேய்க்கக்கூடாது. தேய்க்காமல் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் தேய்த்தீர்கள் என்றால் இதன் மேல்புறம் உள்ள தோல் வந்துவிடும். இதன் மூலம் இவை முளைக்கவே முளைக்காது. Only spread out the fingers of both hands. Spread out the fingers of the both hand and only alter the seeds slowly by the fingers. கை விரல்களை நன்றாக பரப்பிக்கொண்டு இந்த விதைகளை லேசாக கைகளால் அலையவும். லேசாக கைகளால் மாற்றி மாற்றி தொட்டால் கூட போதுமானது. தேய்க்கவே கூடாது. Then dry in the thin shadow and utilize for seed treatment. இவ்வாறு விரல்களால் பரப்பிய விரல்களால் பீஜாமிர்தத்தை தெளித்து அலைந்த பின் இந்த விதைகளை நிழலில் உலர்த்தவும். Now groundnut and soybean seed. இப்பொழுது சோயா விதைகளையும் மணிலா அல்லது நிலக்கடலை விதைகளை எவ்வாறு நேர்த்தி செய்வது என்பதை பார்ப்போம். What is the quantity of the seed? Take 10% of the quantity Ghanajivamrutam. இந்த சோயா விதையும் நிலக்கடலை விதையும் எவ்வளவு விதைக்கப் போகின்றீர்களோ அதற்கு 10% கனஜீவாமிர்தம். If 100 kg seed, 10 kg Ghanajivamrutam. 100 கிலோ அளவிலான விதையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 10 கிலோ அளவிலான கனஜீவாமிர்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். If 10 kg seed, 1 kg Ghanajivamrutam. 10 கிலோ விதை எடுத்துக்கொண்டால் 1 கிலோ கனஜீவாமிர்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Split out the seed and add slowly Ghanajivamrutam on the seed and alter the seed very slowly by the only fingers. இவ்வாறு பரப்பிய விதைகளை நிலக்கடலை மற்றும் சோயா விதைகளை சிமெண்ட் தரையில் பரப்பிக் கொள்ளுங்கள். இதன் 10% கனஜீவாமிர்தத்தை இதன் மேல் இட்டுவிடுங்கள், போட்டுவிடுங்கள். இரு விரல்களை வைத்து லேசாக இதனை அலைந்து விடுங்கள். லேசாக இந்த விதைகளை தொட்டு அலைந்து விடுங்கள். If you utilize Bijamrutam, by means of the Bijamrutam liquid base, the thin coating will be removed when you rub the seed or treat the seed, and germination will not take place. So don't utilize Bijamrutam for these two crops. That means your soybean and groundnut. சோயா விதைகளுக்கும் நிலக்கடலை விதைகளுக்கும் பீஜாமிர்தத்தை உபயோகித்து விதை நேர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் இதன் மேலே உள்ள அதனுடைய தோல் பரப்பானது சிதைந்துவிடும். எனவே இதை பீஜாமிர்தத்தின் மூலம் நேர்த்தி செய்யாமல் கனஜீவாமிர்தத்தை போட்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். சோயா விதை மற்றும் நிலக்கடலை விதைக்கு.
Sorry? Now, vegetable seeds. Vegetable seeds. காய்கறி விதைகளுக்கு எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது? காய்கறி விதைகளுக்கு When you purchase the seed bag from the market, the seeds are treated by the poisons. So first remove the seed from the seed bag and treat the cold water first. Clean the seed by water, dry in the shadow, and then treat the bejan. காய்கறி விதைகளை நீங்கள் கடைகளில் இருந்தோ சந்தையில் இருந்தோ வாங்குவீர்கள். இவ்வாறு நீங்கள் வாங்கும் காய்கறி விதைகளை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் விஷத்தை வைத்து விதை நேர்த்தி செய்து கொடுக்கின்றார்கள். இந்த விதைகளை நீங்கள் வாங்கி வந்து சுத்தமான நீரினால் இந்த விஷத்தை கழுவிவிட்டு அதை நிழலில் உலர்த்திய பின்பு பீஜாமிர்தத்தை தெளித்து விதை நேர்த்தி செய்யவும். காய்கறி விதைகளில் விஷத்தை வைத்து விதை நேர்த்தி செய்கின்றார்கள் அதை கொடுப்பவர்கள். அந்த விதைகளை வாங்கிய பின்பு நீரினால் அதை நன்றாக கழுவி உலர்த்தி அதன் பிறகு பீஜாமிர்தத்தின் மூலம் விதை நேர்த்தி செய்யுங்கள். And then bijamritam should be treated. இவ்வாறு பரப்பிய விதைகளை சிமெண்ட் தரையில் பரப்பிக் கொள்ளுங்கள். அதில் பீஜாமிர்தத்தை தெளியுங்கள். 2 கைகளாலும் அந்த விதைகளை எடுத்து தேய்த்து விதை நேர்த்தி செய்யுங்கள். By rubbing the seed by the bijamritam. இந்த காய்கறி விதைகளுக்கு பீஜாமிர்தத்தை தெளித்து 2 கைகளாலும் நன்றாக தேய்த்தே நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். Then sow the seeds on the nursery bed. இவ்வாறு விதை நேர்த்தி செய்த பிறகு உலர்த்திய பின்பு இதை நேரடியாக நீங்கள் இதை விதைத்து விடலாம். Okay. நிழல்ல फैन में सूखने तक உலர்ற வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும்? உலர்ற வரைக்கும் सूखने तक छाया में रखना है. बाद में 1-2 घंटे में सूख जाता है. வெயில ஸ்டாப் பண்ணி ஓகே எவ்வளோ நேரம் நடக்கணும்? 4:30 tea break. So to drink the tea very dangerous. Tea is the poison. You can take the poison with candles. We have seen how to treat the vegetable seeds. Now seeds are sown in the nursery bed and you are going to transplant the seedling. Write down how to treat the seedlings. நாம் பீஜாமிர்தத்தின் மூலம் காய்கறி விதைகளை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது என்பதை பார்த்தோம். இப்பொழுது இந்த விதைகளை நீங்கள் நாற்றங்கால்களில் எடுத்து போய் நடுவீர்கள். நாற்றுக்களை உற்பத்தி செய்வீர்கள். இந்த நாற்றுக்களை எவ்வாறு நேர்த்தி செய்வது என்பதை இப்பொழுது பார்ப்போம். Chili, Shimla chili, brinjal, tomato, cauliflower, flower, broccoli, marigold, and paddy also, and onion also. All these crops are very. So the seeds on the seed bed
And while transplanting the seedlings, you uproot the seedlings from the seedbed, dip the roots of the seedling in the Bijamrutam for a few moments, and then transplant. Again, I will repeat. You have to uproot the seedling from the seedbed, dip the roots of the seedling in the Bijamrutam for a few seconds, and transplant. விதைகளை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாற்றுக்களை எவ்வாறு நேர்த்தி செய்வது? மிளகாய், குடைமிளகாய், தக்காளி, கத்தரி, காலிஃப்ளவர், புரோக்கோலி, வெங்காயம், நெல் போன்ற பயிர்களுக்கு எவ்வாறு இந்த பயிர்களின் நாற்றுக்களை எவ்வாறு விதை நேர்த்தி செய்வது? விதை நேர்த்தி செய்த விதைகளை நீங்கள் நாற்றங்கால்களில் நடுவீர்கள். நாற்றுக்கள் உற்பத்தியாகும். இந்த நாற்றுக்களை அப்படியே பிடுங்கி எடுத்து சென்று பீஜாமிர்தத்தில் இந்த நாற்றுக்களின் வேர்கள் நன்றாக நனையுமாறு ஒரு 2 நிமிட நேரம் வைத்து எடுத்து நேர்த்தி செய்ய வேண்டும். நாற்றுக்களை பீஜாமிர்தத்தில் சிறிது நேரம் அமிழ்ந்து வைத்து விதை நேர்த்தி அல்லது நாற்றுக்களை நேர்த்தி செய்ய வேண்டும். சரி, understood? Yes. The cotton seeds are included in oil seeds. Same treatment which is given by Bijamrutam oil seeds. எண்ணெய் வித்துக்களின் விதைகளை எவ்வாறு விதை நேர்த்தி செய்தீர்களோ அதே போல பருத்தி விதைகளையும் நீங்கள் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். Castor also same treatment. ஆமணக்கு விதைகளும் அவ்வாறே நீங்கள் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். Then the seeds of the horticulture crops. When you raise the new horticulture plantation, maybe mango, maybe guava, maybe pomegranate, maybe orange, sweet orange. Then when you take the seeds, keep the seeds by both ends, by the Bijamrutam of the seeds, dry in light shadow and sow it. பழமரங்களின் விதைகளையும் நீங்கள் இவ்வாறு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மா, பலா, கொய்யா, சப்போட்டா போன்ற பழமரங்களின் விதைகளை எடுத்துக்கொண்டு அந்த விதைகளை சிமெண்ட் தரையில் பரப்பி அதன் மேல் பீஜாமிர்தத்தை தெளித்து 2 கைகளாலும் அந்த விதைகளை எடுத்து நன்றாக தேய்த்து நீங்கள் விதை நேர்த்தி செய்த பின்பு நீங்கள் இதை நட வேண்டும். Seeds of the coffee cocoa also same treatment. காஃபி மற்றும் கொக்கோ விதைகளையும் நீங்கள் பீஜாமிர்தத்தை தெளித்து அந்த விதைகளை நன்றாக கைகளில் எடுத்து தேய்த்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். For seed purpose, the seed selection should be done of coconut and arecanut from 35-year-old plants, not below than 35-year-old. This is the reproductive stage of the coconut and arecanut. தென்னை மற்றும் பாக்கு மரங்களை பயிர் செய்வதற்காக அதன் விதைகளை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்றால் எந்த மரத்திலிருந்து நீங்கள் விதைகளை எடுக்கப் போகின்றீர்களோ அந்த மரத்திற்கு தென்னை மற்றும் பாக்கிற்கு குறைந்தபட்சம் வயது 35 வருடங்களாவது இருக்க வேண்டும். 35 வருடங்கள் வயது இருக்கக்கூடிய மரத்திலிருந்து தென்னை மற்றும் பாக்கின் விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். Maybe 35, maybe 40, maybe 50-year-old, but not below that 35-year-old. குறைந்தபட்சம் 35 வயது இருக்க வேண்டும். 40ஆக இருக்கலாம், 45ஆக கூட இருக்கலாம். குறைந்தபட்சம் தென்னை மற்றும் பாக்கிற்கு 35 வருடங்கள் இருக்க வேண்டும். You have to select the specific trees of the coconut arecanut for seed selection. ஒரு குறிப்பிட்ட மரத்தினை நீங்கள் தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட மரத்திலிருந்து நீங்கள் விதைகளை எடுக்க வேண்டும். Those plants should be selected which are more than 35-year-old, number 1. Number 2, the umbrella-like, the canopy, umbrella-like canopy, stout stems. Disease free, no disease, no insect attack. Number of bunches are more
and per bunch the nuts are in more quantity. Those selected trees should be selected for seed purpose. தென்னை மற்றும் பாக்கிற்கு எந்த மரத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் 35 வருடம் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அதனுடைய நிழல் குடை போன்ற அமைப்பில் இருக்க வேண்டும். நிறைய அளவு காய்கள் அதில் இருக்க வேண்டும். அதன் தண்டு பருமனாக இருக்க வேண்டும். நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல் இருக்கவே கூடாது. இத்தகைய மரத்தினையே நீங்கள் விதைக்காக தேர்வு செய்ய வேண்டும். Don't cut down the bunches for seed selection, because when you cut down the bunches of the arecanut or coconut, 65 nuts are matured, but 35% are unmatured, and they are totally unuseful for seed purpose. So don't cut down any bunch from the tree. தென்னை மரத்தில் காய்களை குலைகளாக அதை அறுவடை செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. பாக்கு குலைகள், தென்னங்குலைகளை நீங்கள் வெட்டி விதைக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதில் 65% முற்றியதாக இருக்கலாம், 35% முற்றியதாக இல்லாமலும் இருக்கலாம். எனவே நீங்கள் குலைகளை நேரடியாக தேர்வு செய்ய கூடாது. When the nuts are matured on the bunch, they are automatically fallen down. It is not necessary to cut down the bunch. தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் தானாகவே முற்றி மரத்திலிருந்து கீழே விழும். நாம் ஏறி அதை அறுக்கக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது. மரத்திலிருந்து காய் முற்றி தானாகவே கீழே விழும். அந்த நெற்றினையே நீங்கள் விதைக்காக பயன்படுத்த வேண்டும். You collect the fallen nuts from the selected plant and again take the reselection from the fallen nuts. Topmost quality nuts would be selected. நீங்கள் விதைக்காக 4-5 மரங்களை தேர்வு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மரங்களிலிருந்து காய்கள் தானாகவே கீழே விழும், முற்றிய காய்கள். அந்த முற்றிய காய்களை நீங்கள் தனியாக எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சேகரித்து வைத்த இந்த தென்னை நெற்றுக்களை அதே போல் பாக்கு கொட்டைகளை நீங்கள் எடுத்து வைத்து சேகரித்து வைத்து அதிலிருந்து நீங்கள் விதைக்காக தேர்வு செய்ய வேண்டும். Give the number to the selected plants, number 1, number 2 by varnish, so that we can identify these are the plants are selected. இவ்வாறு நீங்கள் விதைக்காக தேர்வு செய்யக்கூடிய மரத்தில் நீங்கள் வார்னிஷ் அல்லது பெயிண்டிங் மூலம் நம்பர்களை, குறியீடுகளை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் எந்த மரத்திலிருந்து நீங்கள் விதைக்காக காய்களை தேர்வு செய்தீர்கள் என்று. When you take the seeds from the healthy plant and stout plant, giving maximum production, you will get the production more and more in next generations and free of disease. எப்பொழுது நீங்கள் ஆரோக்கியமான மரத்திலிருந்து, அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய மரத்திலிருந்து, நன்றாக பருமனான நோய் தாக்காத மரத்திலிருந்து நீங்கள் நெற்றுக்களை எடுத்து விதைக்காக உபயோகப்படுத்துகின்றீர்களோ அந்த விதையிலிருந்து நீங்கள் பயிர் செய்யக்கூடிய மரத்திலிருந்து அதிக அளவு மகசூல் எடுக்க முடியும். After selection of the coconut and arecanut seeds, keep the seed in the bijamutam up till the seed will start to germinate. இவ்வாறு நீங்கள் முற்றிய காய்களை, தானாகவே விழுந்த காய்களை தேர்வு செய்த பின்னர் இந்த காய்களை, தென்னை மற்றும் பாக்கு குலைகளை எடுத்து சென்று பீஜாமிர்தத்தில் அமிழ்த்து வைத்து விடுங்கள். எவ்வளவு நாட்கள் நீங்கள் அமிழ்த்து வைக்க வேண்டும் என்றால் இதிலிருந்து முளை வரும் வரை நீங்கள் பீஜாமிர்தத்தில் வைத்திருக்க வேண்டும். And when the eyes of the seed will be swollen, then immediately you have to sow the seeds in the nursery. எப்பொழுது இதில் உள்ள கண்கள் லேசாக வெளியில் புடைத்து வருகின்றதோ, எங்கிருந்து முளை வருமோ அந்த கண்களிலிருந்து லேசாக புடைத்து வெளியே வருகின்றதோ அப்பொழுது பீஜாமிர்தத்திலிருந்து வெளியே எடுத்து இதை எடுத்து சென்று மண்ணில் புதைத்து விடுங்கள். And now the sugarcane, banana, the sugarcane seeds, banana rhizomes,
and turmeric, ginger seeds, rhizomes should be selected very healthy crops, and they should be taken in bamboo basket, and that bamboo basket should be dipped in the Bijamrutam for a few seconds and then plant the seed material. 2 seconds. 2 seconds. Few seconds. 2 seconds or few seconds? Few seconds. Few seconds. விதை கரும்பிற்காக நீங்கள் எந்த கரும்பு துண்டுகளை சேகரிக்கின்றீர்களோ அதேபோல் வாழைக்கன்றுகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இஞ்சி மஞ்சள் கிழங்குகளை நீங்கள் விதைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் எவ்வாறு நீங்கள் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் என்றால் கரும்பு விதைகளை ஒரு மூங்கில் கூடையில் வைத்து அதை அப்படியே ஜீவாமிர்தத்தில் கொஞ்ச நேரம் அதை முழுவதுமாக அமிழ்த்தி வைக்க வேண்டும். பீஜாமிர்தத்தில் அமிழ்த்தி வைக்க வேண்டும். இதே போல நீங்கள் வாழைக்கிழங்குகள் அல்லது பன்றுகள் இஞ்சி அல்லது மஞ்சள் கிழங்குகளையும் ஒரு மூங்கில் கூடையில் வைத்து பீஜாமிர்தத்தின் உள்ளே அமிழ்த்தி வைத்து விதை நேர்த்தி செய்து நட வேண்டும். Potato or all other tubers, the tubers should be taken in the bamboo basket. Dip the bamboo basket with the seed in the Bijamrutam for a few seconds and then the plant. மண்ணிற்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளான உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவற்றையும் இதேபோல் நீங்கள் மூங்கில் கூடையில் வைத்து சிறிது நேரம் பீஜாமிர்தத்தின் அடியில் அதற்குள்ளே அமிழ்த்து வைத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். The cuttings of the branches of maybe sweet potato, vanilla or black pepper or bitter wine. The cuttings should be taken in the bamboo basket and it should be dipped in the Bijamrutam for a few seconds and then plant. அதேபோல் போத்துக்களை எவ்வாறு நட வேண்டும் என்றால் உதாரணத்திற்கு வெண்ணிலா வெற்றிலை சக்கரவள்ளி கிழங்கு இவற்றினுடைய போத்துக்களை நீங்கள் நடுவீர்கள். இவற்றை நீங்கள் வெட்டி எடுத்து சென்று இதேபோல் மூங்கில் கூடையில் வைத்து பீஜாமிர்தத்தின் உள்ளே அமிழ்த்தி இதை நட வேண்டும். ओके सरी सही ठीक है समझ लो. So what may be the seed or seed material are to be sown in the soil before sowing or transplanting. We have to treat by Bijam. எந்த ஒரு விதைகளையும் கிழங்காக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் நாற்றுக்களாக இருக்கட்டும் எதையெல்லாம் நீங்கள் மண்ணில் எடுத்து சென்று நடப்போகின்றீர்களோ மண்ணில் உள்ளே நடுவதற்கு முன்னால் அதை பீஜாமிர்தத்தில் விதை நேர்த்தி செய்த பின்னரே நீங்கள் நடவு செய்ய வேண்டும். Bijamrutam, when you treat the Bijamrutam, ultimately the harmful funguses and bacteria are killed, and now the seeds are very free from bacteria or funguses, and then there will be no any disease on the plantation or plant. இவ்வாறு நீங்கள் பீஜாமிர்தத்தில் விதை நேர்த்தி செய்தால் பயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நோய் வரவழைக்கக்கூடிய அபாயகரமான பூசணங்கள் கொல்லப்படும். இவ்வாறு கொல்லப்படுவதன் மூலம் உங்கள் பயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கும், மகசூலும் பெருகும். When you treat the seeds with the Bijamrutam, you will get a fantastic result in the soil and outside the soil. இவ்வாறு பீஜாமிர்தத்தின் மூலம் விதை நேர்த்தி செய்து மண்ணில் நீங்கள் நட்டால் பயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கும். When you purchase the seed bag from the market, on the seed bag it is written 55% germination. Why? Why 55? Why not 90? There is a reason.
நீங்கள் கடைகளிலோ அல்லது சந்தையில் சென்று விதைகளை வாங்கும் பொழுது அந்த விதையின் பாக்கெட்டின் மேலே உரையின் மேலே என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால் இந்த விதைகளில் முளைப்பு திறன் 55% மட்டுமே என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன் 90% விதைகள் முளைக்க முடியாது? Every seed inside the seed every seed there are some chemicals which restrict the germination. हर बीज में ऐसे कुछ रासायनिक तत्व होते हैं जो अंकुरण को रोकते हैं. ஒவ்வொரு விதைகளுக்கும் உள்ளே சில ரசாயனங்கள் உள்ளன. விதைக்கு உள்ளே இவை அந்த விதை முளைப்பதை தடுத்து விடுகின்றது. விதை முளைப்பதை இந்த ரசாயனம் தடுக்கின்றது. These chemicals are called anti-germinating aflatoxins. Anti-germinating aflatoxins. இந்த ரசாயனத்தின் பெயர், இந்த முளைப்பை கட்டுப்படுத்தும் ரசாயனத்தின் பெயரானது அஃப்லோடாக்சின் என்று கூறப்படுகின்றது. And they restrict the germination percentage, and so you will not get more than 55-60%. இந்த ரசாயனமானது முளைப்பு திறனை, விதை முளைக்கும் சதவீதம் மற்றும் திறனை கட்டுப்படுத்துகின்றது. இதன் மூலமாகவே 55% மட்டும் முளைக்கின்றது. But when treat the seed by the Bijamrutam, all the aflatoxins are totally neutralized, and you will get more than 90% germination. You will get more than 90% germination. ஆனால் பீஜாமிர்தத்தின் மூலம் நீங்கள் விதை நேர்த்தி செய்தால் இந்த அஃப்லோடாக்சின் என்ற ரசாயனம் நீர்த்து போகின்றது. இவ்வாறு நீர்த்து போவதன் மூலம் முளைப்பு திறன் 55%-இருந்து 90%க்கும் மேலாக உயர்கின்றது. When you see the seeds of the Bengal gram or your soybean or groundnut, after 1 month you will see some plants are dying automatically. When you will uproot the plant, you will see the roots are totally spoiled. This is happened because of some bacterial species which are harmful pathogenic bacteria. These are called the Fusarium Pseudomonas type of the bacteria. இந்த விதைகளை நீங்கள் மண்ணில் விதைத்த பின்பு, உதாரணத்திற்கு கடலை, சோயா போன்ற விதைகளை விதைத்த பின்பு அது செடியாக முளைக்கின்றது. ஆனால் சிறிது நாட்களில் இந்த செடிகள் சிதைந்து அழிந்து விடுகின்றன. இவ்வாறு அழிந்த இந்த செடிகளை நீங்கள் பிடுங்கி பார்த்தீர்களானால் இதன் வேர்கள் அழிந்து போயிருக்கும். ஏன் அழிந்து போவதென்றால் நோய் விளைவிக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள், ஃபியூசேரியம் என்று சொல்லக்கூடிய சில பாக்டீரியாக்கள் மூலமாகவே இந்த செடிகள் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. But when you treat the seed by Bijamrutam, the predator bacteria or funguses, useful funguses and bacteria that sit in the Bijamrutam, and they control pathogenic bacteria. When you treat the seed by Bijamrutam, you will not see single plant will die. No single plant will die if you treat the seed by Bijamrutam. பீஜாமிர்தத்தின் மூலம் விதை நேர்த்தி செய்த பின்பு நீங்கள் விதைகளை நட்டால் எந்த ஒரு செடியும் நோய்களால் இறக்காது, அழியாது. ஏனென்றால் நோய் விளைவிக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள், ஃபியூசேரியம் என்ற பாக்டீரியாக்கள் பீஜாமிர்தத்தில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் கட்டுப்படுத்துகின்றன. இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான செடிகளை உருவாக்குவீர்கள். For the best development of the roots, some hormones are essential, and these hormones are existed in Bijamrutam. When you treat the seed by Bijamrutam, ultimately the roots get hormones very well, and they start their modification very easily. வேர்கள் நன்றாக வளர்ந்து பரவுவதற்காக
சில வளர்ச்சி ஊக்கிகள் தேவைப்படுகின்றன. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பீஜாமிர்தத்தில் உள்ளது. விதை நேர்த்தி செய்து நீங்கள் நடவு செய்தால் வேர்கள் நன்றாக பரவி வளரும். So, when we prepared Jivamrutam, we have not purchased anything from the market. Only Jaggery in the first year you have utilized, but also it is not to be purchased because you have to develop the seeds of the papaya in your home, in the premises, or sapota or banana. You will get the 1 kg, the pulp of the sweet fruit. It is not necessary to purchase the Jaggery also. நாம் பார்த்தோம், ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு எந்த ஒரு இடுபொருட்களையும் நீங்கள் வெளியிலிருந்து வாங்கவே வேண்டாம். ஆனால் முதல் வருடத்தில் நீங்கள் வெல்லத்தை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் இதை கூட நீங்கள் எவ்வாறு வாங்காமல் இருக்கலாம் என்றால், உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் பப்பாளி விதைகளையோ அல்லது சப்போட்டா செடியோ இருந்தால் இந்த இனிப்பு வகை பழ கூழ்களையே நீங்கள் 1 கிலோ அளவிலான இந்த பழக்கூழ்களையே நீங்கள் ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே எந்த ஒரு இடுபொருளையும் நீங்கள் வெளியிலிருந்து ஜீவாமிர்தம் தயாரிக்க வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. Every farmer has the pulses because they sow black gram, Bengal gram, cowpea very easily. They have the pulses, though they have the pulses probably. பருப்பு வகைகளை எல்லா விவசாயிகளும் பயிர் செய்கின்றனர். உதாரணத்திற்கு உளுந்தோ, தட்டைப்பயிரையோ, துவரையோ, கடலையோ, இவர்கள் கடலை பருப்பையோ இவர்கள் பயிர் செய்கின்றனர். இதையே நீங்கள் உபயோகிக்கலாம். When you take the sugarcane plantation, in between 2 lines we will take 8 feet distance and we will sow the seeds of the pulses. In horticulture crop also we will sow the seeds of the cowpea and the drumstick. Even after harvesting, before harvesting of the paddy, 15 days before paddy harvesting, we will broadcast the seed of the black gram on the standing of the paddy. The seeds will be germinated and whether taking the moisture from the soil, it will be germinated, they will start and you will get the black gram production also. That means it is not a very difficult task to utilize pulses flour and not to be purchased from the market. It is easily available in our home. ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு பருப்பு வகைகள் தேவைப்படுகின்றது, கடலை மாவு தேவைப்படுகின்றது. இவற்றை நீங்கள் எல்லா விவசாயிகளும் எளிதாக பயிர் செய்கின்றனர். உதாரணத்திற்கு கரும்பு சாகுபடியில் நாம் 8 அடிக்கு 8 அடி இடைவெளி விட்டு நாம் கரும்பை வரிசையாக சாகுபடி செய்கின்றோம். இந்த இடைவெளியில் நாம் உளுந்தையோ பாசிப்பயிரையோ பயிர் செய்து அறுவடை செய்து கொள்ளலாம். அதே போல் பழமரங்களுக்கு இடையே நாம் தட்டைப்பயிரை சாகுபடி செய்கின்றோம். இந்த தட்டைப்பயிரை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நெல் சாகுபடியில் நெல்லை அறுவடை செய்வதற்கு 15 நாட்கள் முன்னதாகவே நீங்கள் உளுந்தை விதைத்து விடுகின்றீர்கள். அப்பொழுது உள்ள ஈரப்பதத்திலேயே இந்த உளுந்து முளைத்துவிடும். நெல்லை அறுவடை செய்த பின்னர் நீங்கள் இந்த உளுந்தையும் அறுவடை செய்து இதே பருப்பை நீங்கள் ஜீவாமிர்தம் செய்வதற்காக உபயோகித்து கொள்ளலாம். வெளியிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. Okay. Your language, your Tamil or any mixed? Your Tamil. 100%. 100%. ISO. He utilizing English word 100% Tamil. You go to Chennai, 60% are Telugu people in Chennai, and mixing of the Telugu and Tamil, not pure. I think that Madurai is the center place, which is very best pure Tamil. I think that. लेकिन 100% तो मैं तमिल में बोलूँगा तो समझ में आएगा आपको? ठीक है, okay. For Jivamrutam also, we have not taken anything from the market. For Ghana Jivamrutam also, we have not purchased anything from the market. And for Bijamrutam also, we have not purchased anything from the market.
100% zero budget. பீஜாமிர்தமோ ஜீவாமிர்தமோ கனஜீவாமிர்தமோ இதை தயாரிக்க நாம் எந்த ஒரு இடுபொருளையும் வெளி சந்தையிலிருந்து வாங்கவே இல்லை. எனவே 100% இது ஜீரோ பட்ஜெட் செலவில்லாத ஒரு இயற்கை வேளாண்மை ஆகும். Okay, sorry? சரி